Hello friends, welcome to Self Learning Tamil. Engineering Mathsல இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் partial derivative சால்வ் பண்றதுக்கான important rules ஓட கான்செப்ட், எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே டீடைலா பார்க்கலாம். Let's start the video. Important rules used for partial derivatives. Partial derivative சால்வ் பண்றதுக்கான important rules பார்க்கலாம். First rule வந்து power rule. Power rule ஓட ஃபார்முலா x power n will be equal to n into x to the power of n minus 1. இது சம்மில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். f of x is equal to x square. இது வந்து x to the power 2ங்கிற மீனிங். நம்மளோட ஃபார்முலா என்ன? x to the power n will be equal to n into x to the power n minus 1. இங்கே n என்ற இடத்த 2 இருக்கு. அப்போ x to the power of 2 will be equal to 2 into n இருக்க இடத்துல இந்த 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 into x to the power of 2 minus 1. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ இந்த 2x அப்படியே வரும். பவர்ல 2 minus 1 will be 1. அதான் இது partial derivative. Next, f of x comma y will be equal to x square into y to the power of 4. x, y ரெண்டு டேர்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் partial derivative with respect to x, f of x ன்னு போடலாம் அல்லது dou divided by dou x ன்னு போடலாம். With respect to xங்கும்போது y will be constant. ஸோ இதில் வந்து எக்ஸ் டேர்ம்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இதில் வந்து இதுதான் எக்ஸ் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆசிட்டிஸ் தான் போடுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயருக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம்னா 2x வரும். y will be constant, y to the power 4 ஆசிட்டிஸ் எழுதிக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு y f prime of yன்னு போடலாம் அல்லது dou divided by dou yன்னு போட்டு சால்வ் பண்ணலாம். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கும்போது x will be constant, x ஸ்கொயர் வந்து அப்படியே போட்டுருவோம். y to the power of 4 தான் yயோட வேல்யூ. போடும்போது 4 into y to the power of 3 வரும். 4 minus 1 3. ஸோ ஆன்சர் வந்து 4x ஸ்கொயர் y to the power of 3. Next sum, f of x comma y equal to 2x to the power of 3 y square. With respect to x solve பண்ணும்போது y will be constant, so y square as it is எழுதிக்குவோம். changes வந்து xல தான் இருக்கும். 2x to the power of 3. அப்போ 3x to the power of 2. 3 minus 1 will be 2. இங்க ஒரு 2 இருக்கிறதுனால இது ரெண்டும் மல்டிபிள் ஆகும். 3 2s are 6, x square y square. இதுதான் இங்க எழுதியிருக்கேன் with respect to xக்கு. with respect to yக்கு x will be constant, so x cube வந்து அப்படியே as it is போடுவோம். 2y square இதில் தான் சேஞ்சஸ் வரும். இங்கே 2 into 2 4 வரும். y to the power 2 minus 1 will be 1. so with respect to yக்கு 4x cube y to the power of 1. பவர் ரூல்லையே ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒன்று வந்து பவர் வேல்யூ ப்ளஸில் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி சால்வ் பண்ணணும், மைனஸில் வந்துச்சுன்னா ஆன்சர்ஸ் வந்து எப்படி போடணுங்கிறது பார்க்கலாம். f of x is equal to x to the power of minus 1 by 2. இதுக்கு சால்வ் நம்ம ஜென்ரலாக x to the power 2 சால்வ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது இந்த மைனஸ் 1 by 2 ஆஸ் இட் இஸ் இங்கே வரும். நம்மளோட ஃபார்முலா தெரியும், n into x to the power of n minus 1. என்னோட வேல்யூ minus 1 by 2. ஸோ இங்கே போட்டோம் x to the power of இதில் தான் சேஞ்சஸ் நடக்கும். இது எப்படி சால்வ் பண்ணணும்னா n இருக்கிறத இதோட வேல்யூ போடணும், minus 1 by 2. இங்கே minus 1 போடணும். போடும்போது 2 1s are 2, minus 1 minus 2 divided by 2ன்னு வரும். அப்போ minus 3 by 2. இதுதான் இதோட பவர் வேல்யூ. ஹோலாக பார்க்கும்போது with dou divided by dou x with respect to x போடும்போது equal to minus 1 by 2 x to the power of minus 3 by 2. பவர் மைனஸ் வேல்யூக்கு இன்னொரு சம் பார்க்கலாம். f of x is equal to x minus 3. இதுக்கு minus 3 வரும். n டேர்மு x to the power of minus 3 minus 1. அப்போ minus 3 into x to the power of minus 4. இது partial derivative for x to the power of minus 3 ஓட ஆன்சர். செகண்ட் ரூல் கான்ஸ்டன்ட் ரூல். கான்ஸ்டன்ட் ரூல் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் எலமெண்ட்டான தனியாக நியூமரிக்கல் டேர்ம்ஸ் பை இ இந்த மாதிரி டேர்ம்ஸ் வரும்போது அது வந்து டேக்கன் as 0ன்னு எடுத்துக்குவோம்.
வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கும் போது y will be taken as constant. அது வேற. இது வந்து ஜென்ரல் டேர்ம்ஸ் c 5 pi e ஆர் செப்பரேட்டாக நியூமரிக்கல் டேர்ம்ஸ் வர்றது வந்து இட் வில் பி டேக்கன் as 0. ஃபார் எக்ஸாம்பிள் x ஸ்கொயர் ப்ளஸ் 2 with respect to x பண்ணும்போது dou divided by dou x with respect to x 2 into x. இந்த 2 வந்து will be taken as 0ன்னு எடுத்துக்குவோம் ஏன்னா இது கான்ஸ்டன்ட் டேர்ம். தேர்ட் ரூல் quotient ரூல். இதோட ஃபார்முலா பார்க்கலாம். f of x divided by g of x will be equal to g of x into f prime of x minus f of x into g prime of x divided by g into x whole square. இந்த ரூல் எந்த இடத்த யூஸ் ஆகுனா partial derivative for 1 by x, x by y இந்த மாதிரி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டேர்ம்ஸ்க்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணோம். ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். partial derivative for f of x divided by g of x இதுக்கு சால்வ் பண்ணும்போது டினாமினேட்டர் டேர்ம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். தட் வில் பி டேக்கன் as கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் நியூமரேட்டர் டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆர் ஒய் யூஸ் பண்ணி பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணணும். மைனஸ் நியூமரேட்டர் டேர்ம் வில் பி டேக்கன் as கான்ஸ்டன்ட் இன்டூ டினாமினேட்டர் டேர்ம் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் டிவைடட் பை டினாமினேட்டர் டேர்ம் ஹோல் ஸ்கொயர். இதுதான் இந்த ஃபார்முலாவோட மீனிங். quotient ரூலுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். z is equal to x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த மாதிரி டேர்ம்ஸ்க்கு தான் quotient ரூல் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி சால்வ் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு டோ z டிவைடட் பை டோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சால்வ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து f of x டிவைடட் பை இது g of x. ஃபார்முலா படி போடும்போது g of x will be taken as it is. Then f of x, f prime of x minus f of x will be constant. G prime of x divided by g of x whole square. இதுதான் quotient rule ஓட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு டோ z டிவைடட் பை டோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சால்வ் பண்ணும்போது இங்கே g of xங்கிற டேர்ம் வந்து x plus y. ஸோ x plus y will be constant. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் டேர்ம் இதுக்கு தான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது y will be constant, ஸோ இட் வில் பி 0. எக்ஸ் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் சால்வ் பண்ணும்போது 2 இன்டூ எக்ஸ் டு த பவர் ஆஃப் 1 வரும். ஸோ எக்ஸ் 2x வரும். மைனஸ் நியூமரேட்டர் டேர்ம் வில் பி டேக்கன் as கான்ஸ்டன்ட். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் as it is எடுத்துக்குவோம். இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. எக்ஸு ஏற்கனவே எக்ஸ் டு த பவர் ஆஃப் 1 தான் இருக்குது. அப்போ 1 இன்டூ எக்ஸ் டு த பவர் ஆஃப் 0 வில் பி 1 வரும். y term will be constant, so 0. அப்போது இதுக்கான பார்ஷியல் டெரிவேட்டிவ் வேல்யூ 1 டிவைடட் பை g of x ஹோல் ஸ்கொயர். இங்கே g of xங்கிறது x plus y, ஸோ x plus y த ஹோல் ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணும்போது ஈக்குவல் டு இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணணும் இந்த டேர்ம்ஸை. 2x இன்டூ எக்ஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy மைனஸ் இந்த மைனஸ் வந்து இங்கே உள்ள மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இங்கே 2x இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் 2x ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வில் பி எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் டோ z டிவைடட் பை டோ எக்ஸோட ஆன்சர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு இது. நெக்ஸ்ட்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது ஃபார்முலா. முன்ன பண்ணது டோ z டிவைடட் பை டோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டோ z டிவைடட் பை டோ ஒய். சேம் ஃபார்முலா தான். g of x will be constant. நியூமரேட்டர் டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது 2y வரும். மைனஸ் நியூமரேட்டர் டேர்ம் வில் பி கான்ஸ்டன்ட் இன்டூ இங்கே எக்ஸ் டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஒய் டு த பவர் ஆஃப் 1 வில் பி 1. ஸோ இதுக்கான பார்ஷியல் டெரிவேட்டிவ் 1 டிவைடட் பை g of x த ஹோல் ஸ்கொயர். இங்கே g of xங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த டேர்ம்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணால் 2xy ப்ளஸ் 2y ஸ்கொயர் 1 into y to the power of 0 will be 1.
ஸோ இதுக்கான பார்ஷியல் டெரிவேட்டிவ் 1 டிவைடட் பை g of x the whole square. இங்கே g of xங்கிறது x plus y. ஸோ x plus y the whole square. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த டேர்ம்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணால் 2xy plus 2y square minus x square minus y square வரும். அப்போ plus 2y square minus y square will be y square minus x square plus 2xy divided by x plus y the whole square. Dou z divided by dou y ஓட partial derivative answer இது. sin into x by y க்கு partial derivative எடுக்கணும். இது வந்து quotient rule யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னா with respect to x first dou divided by dou x into sin into x by y. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த டேர்முக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு எடுத்தோம்னா சைனுக்கு எடுக்கும்போது காஸ் வரும். காஸ் எக்ஸ் பை ஒய் இன்டூ பேலன்ஸ் இருக்கிறது இந்த டேர்ம். இந்த டேர்முக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் டோ டிவைடட் பை டோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் பை ஒய். இதுக்கு வந்து நான் புரிகிற மாதிரி இந்த ஸ்டெப் போட்டிருக்கேன். நீங்கள் டைரெக்டாகவும் போடலாம். வில் பி ஈக்குவல் டு இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டோம். ஸோ காஸ் எக்ஸ் பை ஒய் போட்டுவிட்டு இன்டூ டோ டிவைடட் பை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு எக்ஸ் பை ஒய்க்கு சால்வ் பண்ணும்போது இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் வில் பி டேக்கன் ஆஸ் இட் இஸ். நியூமரேட்டர் டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சால்வ் பண்ணும்போது 1 வரும். மைனஸ் நியூமரேட்டர் டேர்ம் இன்டூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லை, ஸோ 0. ஒய் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர், ஒய்யும் கேன்சல் ஆச்சுன்னா 1 by y இன்டூ காஸ் எக்ஸ் பை ஒய். இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே நியூமரேட்டர் டேர்மில் மட்டும்தான் எக்ஸ் இருக்குது. டினாமினேட்டர் டேர்ம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். நியூமரேட்டர் டேர்ம் மட்டும் இருக்கிறதுனால இங்கே எக்ஸை அப்படியே சால்வ் பண்ணாலும் 1 by y தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் போடலாம், இல்லை இந்த மாதிரி டைரெக்டாகவும் ஆன்சர் போடலாம். டோ டிவைடட் பை டோ எக்ஸோட ஆன்சர் 1 by y இன்டூ காஸ் எக்ஸ் பை ஒய். நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்க்கலாம். டோ டிவைடட் பை டோ ஒய் சைன் எக்ஸ் பை ஒய் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இது சால்வ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இது சால்வ் பண்ணணும். காசை சைனை பண்ணும்போது காசு வரும். காஸ் இன்ட்டு இந்த டேர்ம் எக்ஸ் பை ஒய் போட்டு நெக்ஸ்ட்டு டோ டிவைடட் பை டோ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் எக்ஸ் பை ஒய்க்கு. இங்கே வந்து டினாமினேட்டரில் தான் ஒய் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஏன்னா டிஃபர் ஆகும். ஜி ஆஃப் எக்ஸ் நியூமரேட்டர் டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கிறதுனால இங்கே ஒய் டேர்ம் இல்லை, ஸோ 0 மைனஸ் நியூமரேட்டர் டேர்ம் டினாமினேட்டர் டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கிறதுனால 1 வரும் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். அப்போது மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் வரும் இஸ் ஈக்குவல் டு டோ டிவைடட் பை டோ ஒய்யோட ஆன்சர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் இன்டூ காஸ் எக்ஸ் பை ஒய். கொஷின் 1 by எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இது எஃப் ஆஃப் எக்ஸ், இது ஜி ஆஃப் எக்ஸ். பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ். நான் புரியணுங்கிறதுக்காக ஒவ்வொரு சம்முக்கும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து நியூமரேட்டர் டேர்ம் எஃப் ஆஃப் எக்ஸ், இது ஜி ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட். நியூமரேட்டர் டேர்ம் 1ங்கிறது வந்து நியூமரிக்கல் டேர்ம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் ரெண்டுக்குமே இந்த 1ங்கிறது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ 0 மைனஸ் 1 வில் பி டேக்கன் ஆஸ் இட் இஸ் நியூமரேட்டர் டேர்ம் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுத்தால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு இது 0 ஆகிடும், இதுக்கு 2x வரும் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இது வந்து இதை மல்டிபிள் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிரும். மைனஸ் 2x மட்டும் வரும். மைனஸ் 2x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இது வந்து டோ டிவைடட் பை டோ எக்ஸ். டோ டிவைடட் பை டோ ஒய் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். டினாமினேட்டர் டேர்ம் அப்படியே எடுத்துக்குவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வில் பி கான்ஸ்டன்ட். நியூமரேட்டர் டேர்ம் நியூமரிக் டேர்மாக இருக்கிறதுனால இட் வில் பி 0 மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸை வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ஏ, ஸோ ஒய் டேர்ம் மட்டும்தான். அப்புறம் 2y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். மைனஸ் 2y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் டோ டிவைடட் பை டோ ஒய்யோட ஆன்சர் பை யூஸிங் குவாஷியன்ட் ரூல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட செல்ஃப் லேர்னிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.